ஏண்டா உன் பொண்டாட்டி வந்துட்டாளா? அவளும் விஜயம் வந்திருக்காங்க. ஏய் நிர்மலா, என்னம்மா? இத பாரு, உங்க அண்ணி வந்துட்டாளாம். தனியா வர முடியல போல இருக்கு. தங்கச்சிக்காரியும் வந்து இறங்கிருக்காளாம். யாரு? லீலாவா? அவ இல்ல, அந்த விஜின் ஒருத்தி இருக்கால, அவ வந்திருக்காளாம். ஏய் நிர்மலா, நான் சொல்றபடி கேளு. என்னம்மா? நீயும் உங்க அண்ணன் கூடவே கிளம்பி போ. அங்க இருந்து காலேஜுக்கு போனல, அதே மாதிரியே போயிட்டு வா. புரியுதா? ஏம்மா என்ன எதுக்கு அனுப்புறீங்க? இத பாருடி, எப்பவுமே நமக்கு அப்புறம் தான் அந்த சொர வீட்டு ஆளுங்க. உங்க அண்ணன் நம்ம கூடவே இருக்கணும்னா நீயும் நானும் பக்கத்திலே இருக்கணும். நாம பாட்டுக்கு இங்க அப்ராணியா இருந்தோம்னா அவன் பொண்டாட்டியும் குழந்தையால சேர்ந்து சோப்பு போட்டு இவன் அவங்க ஆளா போய் சேர்ந்துருவான். அப்புறம் அவங்க எதுக்கு நாம தள்ளி நிக்க கூடாது. அவன் எப்பவும் நம்ம பார்வையிலே இருக்கணும். என்ன? சரிம்மா. என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, நிர்மலா உன் கூட அங்கே வராளாம். அங்க இருந்தே காலேஜுக்கு போயிட்டு வரலாம். சரியா? என்ன அவளுக்காக சீக்கிரம் எந்திரிச்சு சமையல பண்ணி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ அங்க இருந்தானா நான் கொஞ்சம் சாவகாசமா எந்திரிச்சு என் வேலையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குவேன். எதுக்குமா இப்ப விளக்கெல்லாம் சொல்லிட்டு நிர்மலா கிளம்புமா. ஒரு நிமிஷம், நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ வச்சுட்டு போ, நான் துவச்சுக்கிறேன். அண்ணி. நிர்மலா, என்ன சொல்ற? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? விஜி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கீங்களா விஜி? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சமையலெல்லாம் நடக்குதா? ஆமா, விஜய் தான் செய்யறா. ஏன் நிர்மலா, நீ விஜய் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாமே, வேலை ஈஸியா முடியும் இல்லையா? சாரிண்ணா, எனக்கு நோட்ஸ் எழுதுற வேலை இருக்கு. நிர்மலாவை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? நானும் விஜயும் செஞ்சிடுவோம். இல்ல, நான் அதுக்கு சொல்லல. நீ கொஞ்சம் வாயேன். பாத்துக்கோ விஜய். உட்காரு. சரோ, என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு என் மேல வருத்தம் எதுவும் இல்லையே? என்ன வருத்தம்? இல்ல சரோ, உன்னை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேனே. என்ன சொல்றீங்க? இல்ல,